ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் சிக்னிஃபிகன்ஸ் லெவல்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். சிக்னிஃபிகன்ஸ் லெவல்னாலும் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னாலும் ஒன்று தான். இப்போது நம்ம ஒரு கிரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி நல் ஹைப்போதசிஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். நல் ஹைப்போதசிஸை வச்சு ஒரு ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிறோம். ப்ராபபிலிட்டினா அந்த எந்தளவுக்கு அந்த ஹைப்போதசிஸ் எந்தளவுக்கு உண்மையாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ப்ராபபிலிட்டி எடுத்துக்கிறோம். அதுக்கு வந்து கிரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டின்னு சொல்லும்போது ஒரு ஃபிக்ஸட் நியூமரிக்கல் வேல்யூ, இந்த வேல்யூக்குள்ளே தான் வந்து நம்ம அந்த ஹைப்போதசிஸ் உண்மையாக இருக்கணும், இந்த வேல்யூ தாண்டி போச்சுன்னா அந்த ஹைப்போதசிஸ் பொய்யாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அந்த ப்ராபபிலிட்டி தான் வந்து ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபாவை தான் நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்கணும்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் அவுட்கம் ஆஸ் எக்ஸ்ட்ரீம் ஆர் மோர் தேன் த அப்சர்வ்டு ஈவெண்ட். நம்ம கண்டுபிடிச்ச ஈவெண்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஸ் எக்ஸ்ட்ரீம் ஆர் மோர் தேன் த அப்சர்வ்டு ஈவெண்ட்டாக இருக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச ப்ராபபிலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எவ்வளோ தூரம் வேணாலும் அதிகமாக இருக்கலாம், ஆனால் ஆல்ஃபாவை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஆல்ஃபான்றது வந்து ஒரு சதவீதம் மாதிரி. இந்த ஆல்ஃபாவை வச்சு தான் வந்து நம்ம H0 உண்மையாக பொய்யான்னு நிரூபிக்க முடியும். இன்கேஸ் இந்த ஆல்ஃபான்ற இந்த பர்சன்டேஜை தாண்டி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், ஹைப்போதசிஸ் வருது, ஹைப்போதசிஸ்க்கான ஆன்சர்ஸ் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த H0ன்ற அந்த வேல்யூ வந்து பொய்யாயிடும். H0ன்ற அந்த ஹைப்போதசிஸ் பொய்யாயிரும். ஸோ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய அவுட்கம் வந்து இந்த ஆல்ஃபாக்குள்ளேயே முடிஞ்சிடணும். அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ன்ற அந்த ஆல்ஃபாக்குள்ளேயே முடிஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டியை தான் நம்ம வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஆல்ஃபாவை தான் நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஆல்ஃபா தான் அந்த ஹைப்போதசிஸ் உண்மையாக இருக்கணுமா பொய்யா இருக்கணுமான்னு டிசைட் பண்ணுது. இன்கேஸ் இந்த பர்சன்டேஜை விட அதிகமான மிஸ்டேக்ஸ் நடந்துருச்சு அப்படின்னா அந்த ஹைப்போதசிஸ் வந்து பொய்யாயிடும். இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, the probability of an outcome as extreme or more than the observed event is not greater than alpha, we reject H0. The critical probability is so defined as the level of significance. இதில் critical probabilityன்றது fixed numerical cutoff limit that is used to reject H0. Decide whether to reject H0. H0ன்றது ஒரு அசம்ஷன், ஜென்ரல் அசம்ஷன். அவுட்கம் ஆஸ் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லும்போது சாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்கில் வர ஆன்சர் வந்து கிரிட்டிக்கல் ரீஜியனுக்குள்ளே விழுந்துச்சு, அதாவது கிரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டியை தாண்டி போயிடுச்சுன்னா அந்த H0 வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ கிரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டிக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் அந்த H0 வந்து ட்ரூவாக இருக்க முடியும். ஸோ H0 ட்ரூவாக இருக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுற அந்த ஃபிக்ஸட் லிமிட் தான் ஆல்ஃபான்ற சிக்னிஃபிகன்ஸ் லெவல்.